எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். பீகார் எலெக்ஷன் ரேலியில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு சில கருத்துக்களை முன் வச்சுருந்தார். அதோடைய க்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% அவர் மீன் பண்ணுறது அப்பர் கேஸ்ட்டு 10% அப்படின்றவங்க ஜுடிஷரி, அரசு துறை எல்லா இடத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சேனா இராணுவத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருந்தார். நிறையா நண்பர்கள் இதில் வந்து எங்கிட்டே பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ தேர்தல் நேரத்தில் தான் இந்த ஜாதி மற்றும் மதம் இது சம்மந்தப்பட்ட அந்த போலரைசேஷன் அதிகமாக நடக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு 1.5 வருட காலமாகவே அவர் வந்து தொடர்ந்து இந்த ஜாதி அரசியலை கையில் எடுக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது, ஒரு பேட்டர்ன் தெரியுது. பட் சேனா அப்படின்னு வரும்போது இராணுவத்தில் சில அடிப்படை புரிதல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேணும். 14 லட்சம் பேர் இருக்கக்கூடிய இராணுவம், அதே மாதிரி ஒரு 12 லட்சம் பேர் ரிசர்வில் இருக்கக்கூடிய உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்டது இந்தியா. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று ஃபைட்டிங் ஆர்ம், ஒன்று சப்போர்ட் ஆர்ம். ஃபைட்டிங் ஆர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்ஃபென்ட்ரி, ஆர்ட்லரி மற்றும் ஆர்மட் போன்ற படைப்பிரிவுகள். சப்போர்ட்டுக்கு லாஜிஸ்டிக்ஸ், இன்ஜினியர்ஸ்னு சொல்லி பல துறைகள் இருக்குது. இந்த எந்த இடத்துலையுமே இப்போ நீங்கள் ஃபைட்டிங் ஆர்ம்ஸ் எடுத்திங்கன்னா டொமைசைல் பேஸ்ட், அதாவது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவு இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா மற்றும் புதுச்சேரி இங்கே இருக்கக்கூடிய மட்டும்தான், இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த படைப்பிரிவுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்இஜின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் குரூப் இருக்குது, இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதில் மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னகத்தில் இருக்கக்கூடிய இந்த டொமைசைல் இங்கே பூர்வீகத்தை கொண்டவங்க மட்டும்தான் அதில் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஜாட் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஜாட் சமூகத்தினர் சேர்ந்தவங்க தான் கிட்டத்தட்ட 90% இருப்பாங்க. ஸோ இது டொமைசைல் பேஸ்ட் அப்படின்றது நமக்கு பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நம்ம அந்த படைப்பிரிவுகள் அப்படி தான் வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு பின்னாடி அடிப்படை காரணங்கள் அப்படின்றது இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டா சிஸ்டம் இல்லாத ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா அது இந்திய இராணுவம் தான். இங்கே உங்களுடைய உடல் தகுதி, மனத்தகுதி மற்றும் கல்வி, இந்த 3 பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த சமூகத்தினராக வேணால் இருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு சோஷியல் இந்த சொல்லக்கூடிய சோகால்டு கிளாஸிஃபிகேஷன் நம்ம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அடிப்படை உயரம் இல்லை அப்படின்ற போது நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஸோ இந்த 3 இருந்தால் மட்டும்தான் இராணுவத்தில் நீங்கள் சேர முடியும். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்றது 0. எந்த விதமான கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷனுமே கிடையாது. டொமைசைல் இருக்குது. இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாநிலத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் மகார் ரெஜிமெண்ட்டில் போனோம்னா மகாராஷ்டிரா சேர்ந்தவராக இருக்கணும். மராட்டா லைட் இன்ஃபென்ட்ரியில் நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் மராட்டாஸாக இருக்கணும். அஸ்ஸாம் ரெஜிமெண்ட்டில் போனோம்னா நீங்கள் அஸ்ஸாமாக இருக்கணும். பீகார் ரெஜிமெண்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் பீகாரில் பிறந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு படைப்பிரிவு இருக்குது. இந்த ஒரு சிஸ்டம் தான் இருக்கே தவிர கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. அடுத்தது அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்படின்றது எங்கேருந்து வருது? ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்படின்றது முப்படைகளுக்கு பொது தேர்வான கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன், மற்றும் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீம்னு சொல்லக்கூடியது இன்ஜினியர்ஸ் எடுக்கிறது, டாக்டர்ஸ் எடுக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது. அதுலேயுமே நீங்கள் உங்களுடைய தேர்வை எழுதி அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்று பிறகு சர்வீஸ் செலெக்ஷன் போர்டுன்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்பியில் போய் அந்த 5 நாள் இன்டர்வியூ ப்ராசஸை நீங்கள் கிளியர் பண்ணி அதன் பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த இராணுவத்தோடைய கடுமையான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி பிறகு உங்கள் பேர் மெரிட் லிஸ்ட்டில் வந்தால் தான் நீங்கள் இராணுவ பயிற்சி கல்லூரிக்குள்ளேயே நுழைய முடியும். இராணுவ பயிற்சி கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சு அதன் பிறகு நீங்கள் அந்த 1-2 வருடம் இராணுவ பயிற்சியை, கடுமையான இராணுவ பயிற்சியை முடிந்த பிறகு தான் நீங்கள் அதிகாரிகளாக தேர்வாவீங்க. இந்த இடத்துலையும் எந்த விதமான கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் கிடையாது, ரிலீஜியஸ் பேஸ் ரிசர்வேஷன் அப்படின்றது கிடையாது. இப்போ என்னோட இராணுவ சேவையில் இருக்கும்போது நான் போய் சேரும்போது 180 அதிகாரிகள், என்னோட பயிற்சி அதிகாரிகள் என் கூட இருந்தாங்க. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் ரான் ஆஃப் கட்சில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும் என்னுடைய நண்பர்கள் பல இடங்கள்லேருந்து வந்தாங்க. ஆண்கள் இருந்தோம், பெண்கள் இருந்தோம்.
பல மதத்தினர் இருந்தாங்க, பல ஜாதியினர் இருந்தாங்க. எங்களுக்குள்ளே நாங்கள் ஒருத்தர் ஜாதி என்னன்றது கூட நாங்கள் இது வரைக்கும் கேட்டது கூட கிடையாது. இப்போது ஆஃபீஸர் என்ட்ரிலையுமே கேஸ்ட் பேஸ்ட் ரிலிஜன் பேஸ்ட் ரிசர்வேஷன் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய வீரர்களுடைய என்ட்ரிலையுமே கேஸ்ட் பேஸ்ட் ரிலிஜியஸ் பேஸ்ட் இது வந்து கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய இராணுவம் குறிப்பிட்ட ஒரு மதத்தினர் எடுப்பாங்க. அது வந்து ரிலீஜியஸ் டீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டி என்ட்ரி. ஏன்னா வீரர்களுக்கு பல சூழ்நிலைகளில் பல இடங்களில் கோயில்கள் எதுவுமே இருக்காது. அவங்களோட இறை நம்பிக்கை இறை வழிபாட்டுக்கு இப்போது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்க படைப்பிரிவு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரி இருக்குன்னா மால்விகள் அவங்க வந்து இஸ்லாமியர்களாக தான் இருக்கணும், வேறு மதத்தினர் போய் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இஸ்லாமிய சமூகத்துடைய அந்த பழக்க வழக்கங்கள், அதோடைய சம்பிரதாயத்தம், அதோட கடவுள் வழிபாடுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதை வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது. அதே மாதிரி ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பண்டித் எடுப்பாங்க. அவருக்குமே இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது இருக்குது. கிறிஸ்தவர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு படைப்பிரிவில் ஒரு பெட்டாலியனில் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 1000 பேரில் 100 பேருக்கும் அதிகமாக எங்கேயாவது வீரர்கள் இருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த வீரர்கள் இருந்தாங்கன்னா அங்கே அந்த ரிலீஜியஸ் டீச்சர் இருக்கணும். ஏன்னா இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதனுக்கு ஒரு இன்றியமையாதது, குறிப்பாக ஒரு படை வீரனுக்கு இன்றியமையாதது. அது வந்து ஒரு பெட்டாலியனில் ஒரு ரிலீஜியஸ் டீச்சர் அப்படின்றது இருப்பாங்க. அதிகபட்சமாக 2லேருந்து 3 பேர் இருப்பாங்க. 1000 பேரில் 2-3 பேர் அவங்களுடைய வேலை அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய குருத்வாராவையோ இல்லை டெம்பிளையோ இல்லை சர்ச்சையோ இல்லை மசூதியோ நிர்வகிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. அதுக்காக அந்த ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியை அவங்க வச்சுருக்கிறாங்க. அதிகாரிகள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் எங்கே வருதுன்னா இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு முடித்தவர்கள். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, அந்த இடத்துல இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் போக முடியும். என்சிசியில் சி சர்டிஃபிகேட் பெற்ற மாணவர்கள் காலேஜில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் இருக்குது. நார்மல் டிகிரி முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது, வக்கீல்களுக்கு ஒரு என்ட்ரி இருக்குது. இப்போ நான் போய் வக்கீல்கள் என்ட்ரியில் சேர முடியுமானா முடியாது. ஸோ இந்த இடத்துலையும் கேஸ்ட்டோ ரிலீஜன் பேஸ்டோ ரிசர்வேஷன் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் பேஸ்ட் என்ட்ரி தான் இருக்குது. ஓகே, பயிற்சி கல்லூரி முடிஞ்சு நீங்கள் அதிகாரி ஆகிட்டீங்க. அதிகாரி ஆன பிறகு நீங்கள் ஒரு லெஃப்டினண்ட்டாக சேருவீங்க, டெக்னிக்கல் படைப்பிரிவில் போகும்போது ஒரு கேப்டனாக சேருவீங்க. இப்போ கேப்டன் வந்து மேஜர் ரேங்க், மேஜர்லேருந்து லெஃப்டினன்ட் கர்னல், லெஃப்டினன்ட் கர்னல்லேருந்து கர்னல், இந்த லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்குமான அந்த பதவி உயர்வு அப்படின்றது எல்லாருக்கும் சமம், டைம் பேஸ்ட். லெஃப்டினன்ட்லேருந்து கேப்டன் 2 வருஷம், கேப்டன்லேருந்து மேஜர் 6 வருஷம், மேஜர் டு லெஃப்டினன்ட் கர்னல் 13 வருஷம். நேவிலையும் இதே தான், ஏர்ஃபோர்ஸ்லையும் இதே தான். 13 வருடம் நீங்கள் பணிபுரியும் போது உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது டைம் ஸ்கேல்லாம் வரும். அதன் பிறகு லெஃப்டினன்ட் கர்னல்லேருந்து கர்னல் ஆகிறதுக்கும் கர்னல் டு பிரிகேடியர், பிரிகேடியர் டு மேஜர் ஜெனரல், மேஜர் ஜெனரல் டு லெஃப்டினன்ட் ஜெனரல், இந்த சிஸ்டம் அப்படின்றது மெரிட் பேஸ் சிஸ்டம். இத்தனை படிப்புகள், இப்போ இத்தனை படிப்பு இருக்குது, உள்ள 100கணக்கான கோர்சஸ் இருக்குது, படிப்பு நீங்கள் நிறையா படிக்கணும். அந்த படிப்பில் உங்களுடைய கிரேடிங் எவ்வளோ, எந்த அளவுக்கு நீங்கள் டாப்பில் இருக்கிறீங்க, அதோடைய மார்க்ஸு, உங்களுடைய ஃபீல்டு சர்வீஸ் எவ்வளோ இருக்குது, ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவில் எங்கே பணிபுரிஞ்சிங்க, வடகிழக்கு எல்லையில் நீங்கள் இருந்தீங்களா, அங்கே உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, அதை பொறுத்து ஒரு மார்க்ஸ் இருக்குது. உங்களுடைய உடற்தகுதி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அதை பொறுத்து மார்க்ஸ் இருக்குது. உங்களுடைய மிலிட்ரி பேரிங், உங்களுடைய சக வீரர்கள் உங்களை பற்றி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதை பொறுத்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரி அவர் என்ன எழுதுறாரு உங்களை பற்றி, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, உங்களுடைய நீங்கள் டீம் பிளேயரா, ஒரு கடினமான சூழ்நிலையில் உங்களால் அந்த தலைமை பண்பை காமிக்க முடியுதா, இதெல்லாம் பொறுத்து ஒரு மார்க் கிரேட் சிஸ்டம் போட்டு இந்த பரிந்துரைக்கப்பட்ட பெயர்கள் லெஃப்டினன்ட் கர்னல்லேருந்து ஃபுல் கர்னல் ஆகிறதுக்கு எல்லாரோடைய பேரும் ஆர்மி ஹெட் குவார்ட்டருக்கு போகும். அங்கே இந்த மாதிரியான மார்க் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி எத்தனை கர்னல் வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ஒரு 30 வேகன்சி இருக்குது அப்படின்னா என்னுடைய 180 பயிற்சி அதிகாரிகளில் வெறும் 30 பேர் தான் கர்னல் ஆனாங்க. அதில் இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க, சீக்கியர்களும் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கேஸ்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரும் அதில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அடுத்த ரேங்குக்கு நீங்கள் போகக்கூடியதும் இதே மெரிட் சிஸ்டம் தான். ஏன்னா நீங்கள் கர்னலாக இருக்கும்போது ஒரு தலைமை அதிகாரியாக ஒரு கமாண்டிங் ஆஃபீஸராக இருப்பீங்க. அவங்களில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து அடுத்தது பிரிகேடியர் ஆவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் இருக்கிறதுலே உச்சபட்சமான ரேங்க்கு. ஒரு 45 பேர் தான் லெஃப்டினன்ட் ஜெனரல் ரேங்க்கில் போய் அடைவாங்க. ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இராணுவ தளபதியாக வருவார். இப்போ இந்தியாவுடைய வரலாற்றில் ஆரம்பித்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா மானக்ஷா அவர்கள் ஆரம்பித்து பார்சிக்கள் இருந்திருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருந்திருக்கிறாங்க, இந்துக்கள் இருந்திருக்கிறாங்க, இந்துக்கள்லேயே பல சமூகத்தினர் சேர்ந்தவங்க இருந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறாங்க. லெஃப்டினன்ட் ஜெனரல் அட்டா ஹஸ்னைன் அவர்கள் ஒரு முக்கியமான படைப்பிரிவுக்கு கோர் கமாண்டராக இருந்தார், அவர் ஒரு இஸ்லாமியர் தான்.
மைனாரிட்டிஸ் இருந்திருக்கிறாங்க, எல்லாமே இருந்திருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னா, இராணுவம் அப்படின்றது உங்களுடைய தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. உங்களுடைய தந்தையார், உங்களுடைய பாட்டி, உங்களுடைய கொழுத்தாத்தா, அவங்களோட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் இராணுவத்தை எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றதுக்கான காரணம் 71ஆம் ஆண்டு நடந்த யுத்தத்தோடைய முடிவு என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ இராணுவம் அப்படின்றது ஒரு மெரிட் பேஸ்ட் தேச பாதுகாப்பில் தங்களை ஈடுபடுத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான ஒரு வாலண்டரி சர்வீஸ், கட்டாய இராணுவ சேவை அப்படின்றது இங்கே கிடையாது. மனத்தகுதி, மன உறுதி, கல்வி அறிவு, உடற்தகுதி, இந்த நாட்டுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள், பெண்கள், இவங்க இருந்து சல்லடை போட்டு இழுத்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடியது தான் இந்திய இராணுவம். இதில் ஹையர் ரேங்க்குக்கு போகிறாங்க, இது எல்லாமே கையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா இதோட அர்த்தமே வந்து வேற மாதிரி போகுது. 10% பேர் இவர் மென்ஷன் பண்ணுறது அப்பர் காஸ்ட் இருந்து இவங்க தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இராணுவத்தை அப்படின்ற போது இது ஒரு டேஞ்சரஸான ஒரு சிக்னல் வந்து கொடுக்குது. இவர் ஒரு அரசியல்வாதி தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன வேணால் பேசிட்டு போகலாம், மக்கள் இது பண்ணுவாங்க. பட் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, முன்னாள் இராணுவத்தினர் பல பேர் எனக்கு இந்த இடத்துல ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி பேசியிருக்காரு, இதோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக பேசணும் அப்படின்றதுனால தான் இந்த காணொலியை வந்து நான் பதிவிடுறேன். இதில் நாகா ரெஜிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அங்கே நாகாலாண்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்க முடியும். அந்த நாகா ரெஜிமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 2 பெட்டாலியன் இருக்குது. 90% கிறிஸ்தவர்கள் தான் இருப்பாங்க, இந்துக்கள் ஜஸ்ட் ஒரு 10% தான் இருப்பாங்க. ஏன்னா நாகாலாண்டில் கிறிஸ்தவர்கள் அதிகம். அங்கே வந்து சர்ச் வழிபாடு முறை, நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், நாங்கள் வந்து குட் ஃப்ரைடே வந்து நினைவு நாள் இருப்போம், ஈஸ்டர் கொண்டாடுவோம், தேங்க்ஸ் கிவிங் டேலேருந்து பல பண்டிகைகள் அங்கே கொண்டாடுவோம். ஏன்னா அதுதான் இந்திய இராணுவத்தோடைய ஒரு ஃபேப்ரிக். இது நாட்டுக்கான இராணுவம். இது எந்த கட்சிக்கோ, எந்த ஒரு மதத்துக்கோ, எந்த ஒரு ஜாதிக்கோ, எந்த ஒரு இனத்துக்குமான இராணுவம் கிடையாது. அரசுகள் மாறும், ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், இராணுவம் அப்படின்றது நாட்டோடைய இராணுவம். இந்த இடத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக கேபினட் அந்தஸ்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்த அவர்கள் இந்த மாதிரியான ஒரு இதை பேசும்பொழுது கண்டிப்பாக சாமானியர்களான எங்களை போன்றவர்கள் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஒருத்தருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு வந்து எங்கேயாவது இது பண்ணிங்கன்னா அதற்கான ரீஅட்ரஸல் மெக்கானிசமே இருக்குது. இராணுவத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் கேளுங்க. அப்போது ஜெனரல் ஜே சிங் அவர்கள் ஒரு சீக்கியர்கள் ஒரு மைனாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க இந்தியாவில், அவர் எப்படி இராணுவ தளபதி ஆனார்? இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு கிறிஸ்தவர் எப்படி இராணுவ தளபதி ஆகிறார்? ஒரு ஹிந்து எப்படி இராணுவ தளபதி ஆகிறார்? ஸோ இந்த சிஸ்டம் அப்படின்றது மெரிட் பேஸ்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இருக்கிறதுலையே தேர்ந்த அதிகாரிகள் உயர் பதவிக்கு போவாங்க. என்னுடைய பேட்சில் 180 பேரில் வெறும் ஒரு 30க்கும் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த இதுக்கு போயிருக்காங்க. அந்த 30 பேர் இப்போ சர்விங்காக இருக்காங்க. என்னால் நினச்சா அவங்க ரிட்டையர் ஆன பிறகு இந்த பேர் எடுத்து கொடுக்க முடியும், அதை நான் கொடுக்க விரும்பலை. இது இராணுவத்தை பற்றி கொஞ்சம் அடிப்படை அறிவு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில முக்கியமான இதை பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு 1964 ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. நேரு அவர்களுடைய காலத்தில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. எந்தெந்த ஜாதியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, யார் எந்தெந்த ஜாதியெலாம் இராணுவத்தில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல அது வந்து ஒரு நம்பர்ஸை பேஸ் பண்ணி இல்லை, ஒரு ஸ்டடியாக மட்டும்தான் பண்ணாங்க. இப்போது 1961 62 ரொம்ப முக்கியமான காலகட்டம், ஒரு யுத்தத்தை சந்தித்த காலகட்டம் அது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ஸ்டடி, அவங்க எதை பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணாங்கன்னு தெரியல. அதில் தலித் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் 7% 18% உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பஞ்சாப் எடுத்தீங்க அப்படின்றபோது ஒரு மார்ஷல் கம்யூனிட்டிஸ் அதிகமாக, ஜட் சிக்கர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி 16% இப்போ அது 8% குறைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேட்டோடைய சோஷியோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் மாறிடுச்சு. பல பேர் இன்றைக்கி கனடா, அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த சமூக மக்கள் இராணுவத்துக்கு உள்ளே வர்றது கம்மியாயிடுச்சு. பட் அதே நீங்கள் ஒடிசா பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் இப்போ சமீபமாக வர்றது அதிகமாக இருக்குது, தெலுங்கானா அதிகமாக இருக்குது, கேரளா அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த மாநிலத்தோடைய சூழ்நிலைகள் என்னவா இருக்குது. இப்போ நீங்கள் கடற்படைக்கு போனீங்கன்னா அதிகமாக மலையாளிகளை பார்க்கலாம். அதில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க, இந்துக்களும் இருப்பாங்க, இஸ்லாமியர்களும் இருப்பாங்க. ஸோ இது சமயமோ இல்லை இது பண்ணியோ ஒரு கோட்டா பேஸ்டு இல்லை
இந்த சாதியினர் தான் மேலே வர முடியும், இந்த சாதியினர் வர முடியாது அப்படின்ற இது. ஏன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட் வரும்போது அங்கே மதன்குமார் அப்படின்ற பேர் தான் இருக்குமே தவிர மதன்குமார் எந்த ஜாதியில் இருக்கிறாரு எந்த மதத்தில் இருக்காருன்னு வராது. உயர் தளபதிகளாக போகக்கூடியவங்களுக்குமே இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் என்ன, இவங்களோட மிலிட்ரி பேரிங் என்ன, இவங்களுடைய வார் எக்ஸ்பெர்டீஸ் என்ன, எந்த அளவுக்கு இவங்க தொழில்நுட்பத்தை படிச்சிருக்கிறாங்க, இவங்களுடைய போர் திறன் என்ன, தலைமை பண்பு என்ன, இவங்க மேலே ஏதாவது பிளாக் மார்க் இருக்கா, ஏதாவது டிசிப்ளினரி கேசஸ் இருக்கா, இதை பேஸ் பண்ணி தான் இராணுவத்தில் ப்ரொமோஷன் அப்படின்றது கொடுக்கப்படுது. தயவு செய்து இராணுவத்தை உங்களுடைய தேர்தல் பிரச்சார அரசியலில் இந்த ஜாதி அரசியல் வெளியில் வைங்க. என்னோட அன்பான வேண்டுகோள். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.